ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டிவிடக்கூடிய மோட்டிவேஷன் சம்பந்தமான வீடியோக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ மகிழ்ச்சியை பறிக்கும் 10 தேவையில்லாத பழக்க வழக்கங்கள். ஒவ்வொரு நாளையும் அந்த நாள் நன்றாக அமைய வேண்டுமே என்கிற ஆசையோடும் நம்பிக்கையோடும் தான் அந்த நாளை நம்ம எல்லாருமே எதிர்கொள்ள தொடங்குறோம். ஆனால் இடையில ஏதாவது நிகழ்ச்சி நமது மனநிலையை மாற்றி நம் சந்தோஷத்தை பறித்து விடுகிறது. சில சமயம் நம்ம கிட்ட இருக்கும் சில பழக்க வழக்கங்கள் கூட அதுக்கு காரணமாகி விடுது. வாழ்க்கையில சந்தோஷமாகவும் திருப்தியோடையும் வாழ விரும்பினா இந்த பழக்க வழக்கங்களை கண்டறிந்து அவற்றை தவிர்த்து விடுங்க. முதலாவது, அதீத சிந்தனை. நம்மிடம் இருந்து மகிழ்ச்சியை பறிக்கும் விஷயங்கள்ல முதலிடம் பிடிப்பது ஓவர் திங்கிங் எனப்படும் அதீத சிந்தனை. இப்படி ஆகிட்டா என்ன செய்யறது, அப்படி நடந்துட்டா என்ன செய்யறது அப்படின்ற தேவையில்லாத அதீதமாக யோசித்து மனதை குழப்பிக் கொள்ளாமல் முதல்ல இருக்கணும். இரண்டாவது, சிறிய விஷயங்களை பெரிதுபடுத்துவது. ஒன்றுமில்லாத சிறிய விஷயங்களை பெரிதுபடுத்தி பார்த்து மகிழ்ச்சியை தொலைப்பவர்கள் தான் இங்க ஏராளம். இந்த உடை நல்லாவே இல்லையே அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லிட்டா அன்னைக்கு முழுவதும் மூட் அவுட் ஆகி உட்கார்ந்து கொண்டு இருப்பதெல்லாம் தேவையில்லாதது. அந்த கமெண்டை கண்டு கொள்ளாமல் போவதுதான் புத்திசாலித்தனம். மூணாவது, வெறுப்பை சுமந்து கொண்டிருப்பது. கடந்த காலத்துல நமக்கு தீங்கிழைத்தவர்களை நினைத்து கொண்டு அவர்கள் மேல் வெறுப்பை உமிழ்ந்து கொண்டு நிகழ்காலத்தை பாழாக்குபவர்கள் இங்கே ஏராளம். நண்பரோ அல்லது உறவினரோ கடந்த காலத்துல உங்ககிட்ட சண்டையிட்டு இருக்கலாம். அதையெல்லாம் பெரிதாக நினைத்து கொண்டு குழம்பி இருக்காமல் அவர்களை மன்னித்து விடுறதுதான் புத்திசாலித்தனம். நாலாவது, வேலையை தள்ளி போடுதல். இந்த குணம் எப்போதுமே நம்மை மகிழ்ச்சியாகவே வச்சிருக்காது. வேலையை தள்ளி போட்டு கொண்டே வந்து மொத்தமாக அவற்றை செய்யும் போது மன அழுத்தமும் மகிழ்ச்சியின்மையும் சேர்ந்து வரும். அந்தந்த நேரத்துல வேலைகளை முடிப்பதே சிறந்தது. அஞ்சாவது, பிறருடன் ஒப்புமை. எப்போதும் தன்னை பிறருடன் கம்பேர் செய்து கொண்டே இருப்பது சுய வளர்ச்சியை தடுக்கும். நாம என்ன செய்ய வேண்டுமோ, நமக்கு என்ன வேண்டுமோ அதை மட்டும் நினைத்தால் மட்டுமே நம்மளால முன்னேற முடியும், நிம்மதியாகவும் இருக்க முடியும். ஆறாவது, நல்ல பழக்க வழக்கங்களை உடனே கைவிட்டு விடுதல். முக்கியமான ஆரோக்கியமான நல்ல பழக்க வழக்கங்கள் சிறிது சிரமம் எடுத்து செய்ய வேண்டும் என்பதற்காக அதை கைவிட்டு விடுதல் நல்லதல்ல. உடற்பயிற்சி செய்கிறது அல்லது பொழுதுபோக்குகளை குறைத்துக் கொள்ளுதல் என்று சில நாட்கள் மட்டுமே முயன்றுவிட்டு பின்பு அவற்றை கைவிடுதல் நம்மள மகிழ்ச்சியிலிருந்து விலக்கி வச்சுவிடும். ஏழாவது, திருப்தியின்மை. நாம் செய்யும் வேலைகளில் லட்சியங்களில் உடனடி மாற்றம் கிடைக்காவிட்டால் உடனே மனம் தளர்ந்து போவது, திருப்தி இல்லாமல் அந்த வேலையை சரிவர செய்யாமல் இருப்பது, இதுவும் நமது சந்தோஷத்தை தொலைத்துவிடும். எட்டாவது, நல்ல தூக்கம் இல்லாமல் இருப்பது. ஒருவர் தினமும் சரியான அளவு தூங்கி எழுந்தால் மட்டுமே அடுத்த நாளைக்கான ஆற்றலும் சக்தியும் கிடைத்து தனது வேலைகளை சரியாக செய்ய முடியும். மூளை நன்றாக ரிலாக்ஸ் ஆகி உடலையும் உள்ளத்தையும் உற்சாகமாக வைத்திருக்கும். ஒன்பதாவது, நன்றி உணர்வு இல்லாமல் இருப்பது. நமக்கு உதவி செய்தவர்களுக்கும் இயற்கைக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக நன்றியுடன் இருக்க வேண்டும். அந்த உணர்வு இல்லை என்றால் மனிதர்களால் எப்போதுமே சந்தோஷமாகவே இருக்க முடியாது. பத்தாவது, எதிர்மறை எண்ணங்களால சூழப்பட்டிருப்பது. எப்போதும் இந்த உலகத்தை பற்றி எதிர்மறை கருத்துகள் வைத்து கொண்டு இருந்தால் ஒருவரால் தானும் சந்தோஷமாகவும் இருக்க முடியாது, சுற்றி இருப்பவர்களையும் சந்தோஷப்படுத்தவும் முடியாது. எனவே மற்றவர்கள் மேல் நேர்மறையான எண்ணத்துடன் இருப்பது மிகவும் அவசியம். இந்த 10 விஷயங்கள், அதாவது முதலாவது அதீத சிந்தனை, இரண்டாவது சிறிய விஷயங்களை பெரிதுபடுத்துறது, மூணாவது வெறுப்பை சுமந்து கொண்டிருப்பது, நாலாவது வேலையை தள்ளி போடுறது, அஞ்சாவது பிறருடன் நம்மளை ஒப்புமைப்படுத்துவது, ஆறாவது நல்ல பழக்க வழக்கங்களை உடனடியாக கைவிடுதல், ஏழாவது திருப்தியின்மை, எட்டாவது நல்ல தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, ஒன்பதாவது நன்றி உணர்வு இல்லாமல் இருக்கிறது, பத்தாவது எதிர்மறை எண்ணங்களால் சூழப்பட்டிருப்பது. இந்த 10 தேவையில்லாத பழக்க வழக்கங்களை துரத்தி அடிச்சாலே நம்ம வாழ்க்கை ரொம்பவும் மகிழ்ச்சியா இருக்கும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.